வாழ்க வளமுடன். குருவே துணை. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற குருபிரானின் வரிகளை நமக்கெல்லாம் அடிக்கடி நினைவூட்டி நம்மையெல்லாம் தொண்டில் ஈடுபட தூண்டி நல்வழியில் நடத்தி கொண்டிருக்கும் நமது மண்டல தலைவரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் விரிவாக்க இயக்குனரும் முதுநிலை பேராசிரியருமான உழவன் மா தங்கவேலு அண்ணா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் முதல் வணக்கம். சேலம் மண்டலம் நடத்தும் இந்த தினசரி சிந்தனை விருந்தில் நாளும் கலந்து கொண்டு அறிவாட்சி தரத்தில் உயர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து வாழத் தெரியாதவர்களுக்கும் நல் வழி காட்டிக் கொண்டிருக்கும் அறிஞர் பெருமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல் வாழ்த்துக்களும். கர்ம யோகம் ஒன்றே உலகில் காக்கும் என்னும் வேதம் என்றார் மகாகவி. கற்றவர்கள் கல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வாரி கருப்பு வெள்ளை தோல் நிறத்தோர்க்கு உலக மதம் ஒன்றே என்று நமது குருபிரான் அவர்கள் கர்மயோகத்தை உலக பொது அருள்நெறி சமயமாக அறிவித்து இது புரட்சி மார்க்கம் அன்று திரட்சி மார்க்கம் என்று தெளிவுபடுத்திய நமது குருபிரானின் அடியொற்றி இன்று கர்மயோகம் என்ற தலைப்பில் நமக்கெல்லாம் அரியதொரு உரை நிகழ்த்த வருபவர் சோமனோர் அறக்கட்டளையை சார்ந்த பேராசிரியர் மு துரைசாமி ஐயா அவர்கள். ஐயா அவர்களது வன்மை நான் நிலமறிந்த ஒன்று கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்ற வள்ளுவரின் இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழ்பவர். இன்று நம் இணைப்பில் கர்மயோகம் என்ற தலைப்பில் அரியதொரு உரை நிகழ்த்த ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பிலும் வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மண்டல தலைவர் இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா துரைசாமியா. வாழ்க வளமுடன். நன்றி. தங்களுடைய வருகை நன்றியா, ரொம்ப நன்றி. வருகைக்கு வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்கேஎம் ஐயா அவர்கள். வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலக அமைதி. அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தாலும் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு கொடுத்த அரியாசனம் என் தாயின் கருவறை. என் தாயே, என் தமிழே, உன் தாள் வணங்குகிறேன். அன்பே தகிலியாய் ஆரோமே சுடரேற்றிய பெருந்தகை திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செலிஞ்சுடராய் செலிஞ்சுடர் கருவாய் கற்பகமாய் நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஆசான் அருட்தந்தையை தொட்டு வணங்குகிறேன். குருவின் திருவண்ணம். உலக சமுதாய சேவா சங்கம் சேலம் மண்டலம் அனைத்து அறக்கட்டளைகளும் இணைந்து நடத்தும் தினசரி சிந்தனை விருந்து நிகழ்வில் அடியேனை அழைத்தமைக்கு என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சேலம் மண்டலத்தினுடைய சேவை செம்மல் மண்டலத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய அண்ணார் KS மகாதேவன் ஐயா அவர்களையும், பொருளாளர் சண்முகம் ஐயா அவர்களையும், மிக அற்புதமாக நித்தியானந்த தவம் நடத்திய பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த சேலம் மண்டலத்தினுடைய அறக்கட்டளைகள் அனைத்திலும் சிறப்பாக தொண்டாற்றக்கூடிய அன்புக்குரிய அறங்காவலர் பெருமக்களும், நிர்வாகிக பெருமக்களும், பேராசிரியர் பெருமக்களும், அருட்தொண்டர்களுக்கும், இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய இறை உணர்வாளர்கள் அத்துணை பேரையும் ஒவ்வொருவராக பெயரை சொல்லி வாழ்த்த வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். காலம் போதாது என்கிற காரணத்தினால் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து சிந்தனைக்கு வருகிறேன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள்
கோடி 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 எண்ணிருந்த கொடியே என்பார் சிவவாக்கியர் பெருமான். சிவவாக்கியர் பாடிய பாடலுக்கு ஏற்ப நாமும் வாழ்ந்துவிட்டு போகாமல் இறைநிலையோடு இணைந்து வாழ்வதற்கு இறை உணர்வை தந்து நம்மளை கர்மயோக பாதையில் அழைத்து வந்தவர்தான் நம்முடைய அருள்பிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அருட்தந்தை அவர்கள் கொடுத்த அதே பாதையை தான் பரதகுல அர்ஜுனனுக்கு பகவான் கண்ணன் காட்டிய அறவழி பாதையாக இந்த கர்மயோக பாதை சொல்லப்படுகிறது. இந்த கர்மயோக பாதை என்பது பாமரகுல மக்கள் நம்மளுக்கும் மகரிஷி அவர்கள் மிக எளிமையாக கொடுத்திருக்கிறார். கடைநிலையில் இருப்போரையும் கடை தேற்ற உதவக்கூடிய பாதை கர்மயோக பாதை. சாதாரணமா இது எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னு சொன்னா ஒரு கேள்விக்குறிதாங்க. நம்ம யதார்த்தமா பள்ளிகள்லயோ கல்லூரிகள்லயோ குடும்பத்திலேயோ சமுதாயத்திலேயோ ஏன் கோவில்கள்ல கூட ஆத்மாவை பற்றி பேசுறோமா? கிடையாது. ஆத்மானா என்ன, ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, இந்த மூன்றுக்கும் உள்ள உயர்வான நுட்பமான தத்துவத்தை சொல்வதுதான் இந்த கர்மயோகத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய செய்தி. ஆனா இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். சாமி இதை ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில், துறவிகளின் மனநிலையின் உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அதுவும் ஆகா, திறவுகோல் இல்லாத பூட்டு ஒன்றை திறப்பதோ மிக கடினம். இவற்றை போன்றே உயரதன் முன்னம் பின்னம் நிலையை பேச விளக்க கடினம் மொழியின் மூலம் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். இருந்தாலும் நம்ம இதை பத்தி திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாகவோ படிப்பதன் மூலமாகவோ சிந்திப்பதன் மூலமாகவோ முயற்சி செய்தால் கர்மயோக பாதையை நாம் அத்துணை பேரும் கடைபிடிக்கலாம், இறைநிலையோடு இணைந்து வாழ முடியும். ஏன்னா எனக்கு எங்க தாத்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார். ஆனா அப்ப எனக்கு அந்த கதை புரியல. அருட்தந்தை அவர்கள் இந்த கர்மயோக சொற்பொழிவெல்லாம் நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் ஆழியார்ல பேசும்போது அதை கேட்கிற போதுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வினைப்பயன் காரணமாக துர்மரணம் ஏற்பட்டு முக்தி அடையாமல் அல்லல் படுபவர்களையும் கடை தேற்ற பகவத்கீதையின் கர்மயோகம் பெரிதும் துணை புரிகிறது அப்படின்னு எங்க தாத்தா சொன்னார். எனக்கு அதை கேட்டோன்னே நம்ப முடியல. இந்த கர்மயோகம்னா என்னென்ன, நீ போய் உன் கடமையை செய், விளைவாக இறைவன் வருவார் அப்படின்னார். படிக்க பள்ளிக்கூடத்துக்கு போறோம் இல்லைங்களா, நம்ம போக மாட்டோம்னு குறும்பு பண்ணியிருப்போம். அப்போ அந்த மாதிரியான காலங்கள் சொல்லி எங்க தாத்தா அதை இயல்பா சொல்லுவார். ஜனஸ்தானத்தை சேர்ந்த அந்தனர் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் குல வழக்கப்படி காலை கடமைகள்லாம் முடிச்சுட்டு அனுஷ்டானமா பூஜை புனஸ்காரம்னு செய்யணும். ஆனா அவர் என்ன பண்றாரு, இதற்கு மாறாக பொருள் சேர்ப்பதுல ஒரே குறிக்கோளாக வாழ்கிறார். நாளுக்கு நாள் பணம் சேர்ந்தது, கூடவே தீயவர்களுடைய சகவாசமும் சேர்ந்தது. விளைவு என்ன வந்திருக்கும், மது மாது சூதுன்னு மூழ்கினார் ஜடன். பிறகு என்ன ஆச்சுன்னு பாருங்களேன், சேர்த்த பணம் செல்வம் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. பணக்காரனா வாழ்றது பெரிய விஷயம் இல்லை, பணக்காரனா இருந்து திரும்ப ஏழையாகி போயிட்டு அதை தாங்கிக்க முடியாது, அது அதை விட ஒரு கஷ்டம். ஒரு கட்டத்துல சுத்தமா எல்லா செல்வத்தையும் இழந்துட்டார். ஆனா ஆசை விடுமா அவருக்கு, திரும்பவும் செல்வம் சேர்க்கணும்னு சொல்லி வடக்கு திசை நோக்கி புறப்படுறாரு. ரொம்ப சிரமப்பட்டு போய் கடுமையா உழைச்சு நிறைய சம்பாதிச்சிட்டார். சம்பாதிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு சொந்த ஊர் திரும்பணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம கெத்தா வாழ்ந்தோம் இல்லைங்களா, அங்க காட்டணும் இல்லையா, அதுக்காக அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நடந்து வர்றாரு. அந்த காலத்துல வர்ற வழி இருட்டு தொடங்கிடுச்சு. இருட்டு தொடங்கணும்னு என்ன பண்ண முடியும், நடைபயணத்தை தொடர முடியாது. ஒரு மரத்துக்கடியில படுத்து தூங்குறாரு. அந்த தலைமூட்டைக்கு அடியில பணத்தெல்லாம், இது யாராவது மரத்துக்கடியில அதிசயமா ஒரு ஆள் படுத்திருக்கேன்னு பாக்குறாங்க. அவர் தலைக்கு கீழே ஒரு மூட்டை இருக்குது, பார்த்தா அத்தனையும் பொற்காசுகள். விடுவாரா? உடனே அவரை கொன்று போட்டுட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ மறுநாள் விடியுது, அங்க அனாதையாக ஜெகனுடைய இருந்தார். எங்கேயோ ரொம்ப நாளா நம்ம அப்பாவை காணுமே, ஊர்ல இருந்து போனவர் காணுமே, அவரை தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் தேடி புறப்பட்டு வர்றார். கொஞ்ச நாள் கழிச்சு வர்றார். வரும்போது அந்த வழியில
அவங்க அப்பாவுடைய நண்பர் ஒருத்தரை சந்திச்சு கேட்கிறாரு, இந்த மாதிரி அப்பா பணம் சம்பாதிக்கணும்னு வெளியே போனாங்க, வந்து சேரல, ரொம்ப நாள் ஆச்சுன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னால இவ்வளவு தூரத்துல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டம், தன்னுடைய தந்தையார் இறந்து போனது. அதுக்காக தந்தையாருக்கு ஈமச்சடங்குகளை காசியில போய் செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு இவர் புறப்படுறாரு. அப்படி புறப்பட்டு போகும்போது வர்ற வழியில படுத்து அந்த இரவு அங்க தங்குறாரு. காலையிட்டு படுக்கிற அந்த இடத்துல அவர் பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்தை கர்மயோகத்தை எடுத்து படிக்கிறார். அந்த 3வது அத்தியாயத்தை எடுத்து படிக்கும்போது துர்மரணத்தால் இறந்து போய் பேய் உடலா ஜடனுடைய அந்த கர்மயோகத்தை படிக்க 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 அது அந்த பேய் உடலாக இருக்கிற தந்தையினுடைய காதுல போய் விழுவுது. இந்த காதுல இந்த கர்மயோக ஸ்லோகம் 43 ஸ்லோகமும் உள்ள போக போக அந்த பேய் உடல்ல இருந்து அவர் திவ்ய சரீரம் பெற்று மகனுக்கு பாக்குறாரு. அப்போ அவரை கூட்டிட்டு போறதுக்கு, சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு விமானமும் வந்ததாக அந்த கதையில் சொல்லப்படுகிறது. இதுல மகிழ்ந்து போன அந்த ஜடன் சொல்றாரு, அப்பா மகனே, ஈமச்சடங்குக்காக நீ காசிக்கெல்லாம் போக வேண்டாம். கீதையினுடைய 3வது அத்தியாயத்தை நீ பாராயணம் பண்ண உடனே எனக்கு புஷ்பக விமானம் வந்து வைகுண்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நீ இதை இங்கேயே படி. நம்மளுடைய மூதாதையர்கள் அத்தனை பேருக்கும் யார் யாரெல்லாம் இந்த கர்மயோகத்தை கேட்கிறார்களோ அதை அவருடைய மூதாதையர்களும் அவருடைய சந்ததிகளும் இறைவு நிலையை அடைவார்கள்னு அவங்க அப்பா சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டார். அப்பா அவருடைய வாக்க மகன் கடமையை படிக்கிறார், பாராயணம் செய்யறாங்க. அதுல கிடைச்ச புண்ணியங்களை எல்லாம் தன்னுடைய பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்றாரு. அப்ப யமதர்மர்கிட்ட போறார் விஷ்ணு தூதர். அங்க போய் ஜடனுடைய பித்திருக்களை எல்லாம் வைகுண்டத்துக்கு அனுப்பும்படி சொல்கிறார். ஜடனுடைய மூதாதையர்கள் அத்தனை பேரும் வைகுண்டம் போனதாக பக்தி யோகத்தில் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம மூதாதையர்கள் அத்தனை பேரும் முக்தி அடையணும். அது அடைகிறார்களோ இல்லையோ பரவாயில்ல, ஆனா நம்மளுடைய சந்ததிகள் கண்டிப்பாக நற்கதி அடைய வேண்டும். அதற்காக இந்த கர்ம யோகம் பெரிதும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. யோகத்துல 4 யோகம் இருக்கிறது, பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் என்று. இந்த 4 யோகத்திலும் நமக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய யோகம்னு சொன்னா அது கர்ம யோகம் தாங்க. கர்ம யோகம்னா நாம செய்யக்கூடிய செயல்கள்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில கர்ம யோகம் என்பது ஒரு செயலினால் உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்கிறீர்களோ அதுதான் கர்மயோகம். நீங்க எந்த செயல் செய்தாலும் சரி, அதுல உங்க மனம் முழுமையா ஈடுபட்டு நிறைவு பெறுகிறதான்னு பாருங்க. கர்மயோகம் எது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடும் முயற்சியால் நீங்கள் செய்யப்படும் எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது வெறும் கர்மம் மட்டும்தான், அது யோகாவாக இருக்காது. அப்ப என்ன பண்ணும்? நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களின் மூலமாகத்தான் நம்மளுடைய கர்மா நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் கர்மயோகம் என்பது உங்கள் செயலை திணிப்பதற்கு பதிலாக உங்களுடைய விடுதலைக்கு வழிகாட்டுகிறது. இதுதான் கர்மயோகத்துல உள்ள சூட்சமம். ஒரே நாள்ல நீங்க பலவிதமான வேலைகளை செய்யறீங்க. ஆனா ஒவ்வொரு வேலையும் ஏதோ செய்யறோம் என்று செய்யாமல் முழு ஈடுபாட்டோடு அது மேல அக்கறையோடு செய்யப்படுவதே சிறந்த செயல். அதுதான் உங்களை கர்மயோகமாக மாற்றுகிறது. எனவே எல்லா செயல்களிலுமே தேவைகளை நன்கு அறிந்து கொண்டு அதற்கான யோசனைகளை வகுத்து கொண்டு அதனால் கிடைக்க போகும் நன்மை ஏதும் எதிர்பார்க்காமல் செய்யப்படுவதே கர்மயோகம். இததான் சாமி ஆழியார் அறிவு திருக்கோயில்ல முன்னாடியே வச்சிருக்காரு. இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என்னுள்ளத்தே எழுப்பிவிட்டாய், அறிவேன் உறைவாய் என் உள்ளத்தறிவாய், உனக்கு என்னை தந்தேன் ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகு காக்கு. உலக அமைதிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய மகத்தான செயலை செய்யறத சாமி ஒரு சிறு தொண்டராக பாருங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சிறு தொண்டராக தன்னை அர்ப்பணித்து இறைவனிடம் கேட்கிறார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சத்குருமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம
பல கிராமங்களுக்கு போய் பலருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அத்தனை பேருக்கும் அறிவை கொடுப்பார்கள். இந்த செயலை செய்யும் போது அவர்கள் முழு மனசும் அங்க அப்படியே கம்ப்ளீட் சரண்டர். அவர் கூடவே இருக்கிற சீடர்கள் பாத்தீங்கன்னா குருவினுடைய பாதையை சில பேர் புரிஞ்சு ஏத்துக்குவாங்க, சில பேர் என்ன பண்றதுன்னு குரு கூட போவாங்க, அரைகுறை மனதோடு போவாங்க. எப்ப அவர்கள் எல்லாம் முழுமையா பின்பற்றுகிறார்களோ அப்பதான் அவர்களுடைய செயலும் கர்ம யோகத்துல போய் நுழையும். அதனாலதான் சாமி அடிக்கடி சொல்லுவாங்க, தினமும் தவறாம உடற்பயிற்சி செய்யுங்க, தினமும் தவறாம அகத்தவம் செய்யுங்க, தினமும் தவறாம காயகல்ப யோகா செய்யுங்க, தினமும் தவறாம உங்களுடைய மனதை அயரா விழிப்பு நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பலருக்கும் பயனடைய செய்யுங்கள்னு அருட்தந்தை அவர்கள் சொல்வார். இப்ப நாமளே பல நேரங்கள்ல பல செயல்கள்ல செய்யறோம். ஆனாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். பக்தி யோகத்துல செய்யலாமா, கர்ம யோகத்துல செய்யலாமா அப்படின்னு குழம்பி போயிருப்போம். நம்மளை மாதிரியே தான் குழம்பிய அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் கர்ம யோகத்தை எப்படி விளக்குறாருன்னு பாருங்க. கர்மம் என்பது செய்யும் தொழில். தொழில் செய்வது என்பது இயற்கையானது, மேன்மையானது. செய்வது அனைத்தையும் பரம்பொருளுக்கே அர்ப்பணித்து விட வேண்டும். இதுதான் கர்மயோகம். ஞான யோகம் தத்துவ ஞானிகளுக்கே பொருந்தும், மற்றவர்களுக்கு கர்ம யோகம் தான் பொருந்தும். இந்த கருத்துக்களை பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தில் 43 ஸ்லோகங்களில் எளிமையாக இனிமையாக விளக்குகிறார். முதலில் அர்ஜுனன் கேட்கிறான், ஜனார்த்தனா, கர்மத்திலும் சிறந்தது ஞானமே என்பது உனது கொள்கையானால் ஏன் என்னை இந்த கொடும் போரில் ஈடுபடுத்துகிறாய்? முன்னுக்கு பின் முரண்படுவது போல் தோன்றும் உனது உபதேச மொழிகள் எனக்கு குழப்பத்தை உண்டாக்குகிறது. இப்ப 2ல 1 சொல்லு, எது எனக்கு நல்லது, அதை பின்பற்றி நான் பயனடைகிறேன்னு அர்ஜுனன் கேட்கிறான். அதற்கு கண்ணன் சொல்றாரு, குற்றமற்ற அர்ஜுனா, குவலயத்தில் மனிதனாக பிறந்தவன் மேற்கொள்ள வேண்டிய தவ நெறிகளை நெடுங்காலத்திற்கு முன்பே நான் சொல்லி இருக்கிறேன். ஒன்று தத்துவ ஞானிகளுக்குரியது ஞான யோகம், இன்னொன்று மற்றவர்களுக்குரியது கர்மயோகம். ஒருவர் கர்மங்களை செய்யாமல் இருப்பதாலேயே செயலற்ற நிலையை அடைவது இல்லை. இன்னொருவர் துறவியாவதால் மட்டுமே பரம்பொருளை அடைவதும் இல்லை. உலகில் பிறந்த எவரும் கணப்பொழுதாவது இயங்காமல் இருக்கிறார்களா? இயற்கை குணமே அவன் இயக்கத்தை தூண்டுகிறது. இப்ப பாருங்க, நம்மளுடைய இயக்கத்துக்கெல்லாம் காரணம் எதுங்க? இயற்கை குணம். எவன் ஒருவன் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு உள்ளத்தால் அவற்றை நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன் மகாமூடன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நமக்குள்ள 1000 கோபம் வரும், ஆனா அந்த கோபத்தை அடக்கிட்டே வெளியே சிரிச்சுட்டு இருப்போம். அப்ப நம்ம எவ்வளவு அறிவாளியா மூடனான்னு பகவான் சொல்றாரு பாருங்க. அவன் மகாமூடன், ஒழுக்கமற்றவன், வேசக்காரன். கட்டுக்குள் உணர்வுகளை வைத்துக் கொண்டு கர்மயோக காரியங்களில் ஈடுபடுகின்றவனே உயர்ந்தவன். இப்ப நம்ம 5 அடக்கி வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஆன்மீக பாதையில இறங்கணும். அதனால் உனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை நீ செய்வாயாக, இல்லை எனில் உடம்பே உனக்கு பாரமாகும். இப்ப நம்ம எப்படி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டு பிற்காலத்துல இந்த கைகாலெல்லாம் சொன்ன பேச்சு கேட்காம உடம்பே பாரமாய் போகுங்கிறத பகவான் இங்கே தெளிவுபடுத்துறார். சும்மா இருப்பதை காட்டிலும் ஏதாவது ஒரு கர்மம் செய்து வாழ்வதே வாழ்வின் சாரமாகும். கர்மத்தை எப்படி செய்வதென்று சொல்கிறேன். எந்த தொழிலையும் ஈஸ்வர கடமை என்று செய்ய வேண்டும். நீங்க என்ன செஞ்சாலும் சரிங்க, வாசல் கூட்டினாலும் சரி, சமைச்சாலும் சரி, எழுதினாலும் சரி, படிச்சாலும் சரி, இயந்திரங்களை இயக்கினாலும் சரி, விவசாயத்தை உழுதாலும் சரி, பயிரிட்டாலும் சரி, மாடு மேய்த்தாலும் சரி, அத்தனையும் ஈஸ்வர கடமை என்றே செய்ய வேண்டும். பயன் கருதி செய்யும் தொழில்தான் உலகத்தை பிணித்திருக்கிற விலங்கு என்று பகவான் தெளிவுபடுத்துகிறார். சிருஷ்டி துவக்கத்தில் பிரம்மதேவர் ஒரு யாகம் நடத்தி மனிதர்களை படைத்து அவர்களை பார்த்து சொன்னார், பல்கி பெருகுங்கள், யாகம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் காமதேனுவாக இருக்கட்டும். நீங்கள் தேவர்களை வழிபடுங்கள், அவர்கள் உங்களுக்கு வளங்களை பொழியட்டும். இவ்விதம் பரஸ்பரம் பேணி பெரும் நன்மை அடையுங்கள். யாகம் செய்து தேவர்களை பேணுங்கள்.
நீங்கள் விரும்பும் சுகங்களை அவர்கள் தருவார்கள். அவர்கள் கொடுத்ததை அவர்களுக்கு நிவேதனம் செய்யாமல் உண்பவன் திருடன். அது எப்படி நிவேதனம் செய்யறதுன்னு பின்னாடி தெளிவா பார்க்கலாம். எனவே யாகத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லவர்கள் பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறார்கள். ஆனால் தமக்கு மட்டுமே சமைத்துண்ணும் பாவிகள் பாவத்தை உண்கிறார்கள். அதாவது சுயநலமா வாழக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணர் தெளிவுபடுத்துகிறார். உணவிலிருந்து தான் உயிர்கள் உண்டாகிறது, மழையிலிருந்து தான் உணவு உற்பத்தி ஆகிறது, மழை வேள்வியினால் உருவாகிறது, யாகம் மனிதனின் செயலால் உண்டாகிறது. இந்த செயல் வேதத்தில் உதித்தது. வேதம் என்பது பிரம்மத்தில் தோன்றியது. எங்கும் நிறைந்த இந்த பிரம்மம் யாகத்தில் நிலை பெற்றுள்ளது. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. அதை எப்ப புரிஞ்சுக்கலாம்? நம்ம தவத்துல உட்கார்ந்தா புரிஞ்சுக்கலாம். அந்த தவத்துல அது நிலை பெற்று இருக்கிறது. இந்த சங்கிலி தொடர் சக்கர வட்டத்தை பின்பற்றாதவன் பாவியிலும் பாவியாவான். ஆனால் ஆத்ம ஞானத்தில் திளைத்து திருப்தி அடைகிறவனுக்கு தொழில் செய்யும் கடமை இல்லை. அப்படி செய்தாலும் யாதொரு பயனும் இல்லை. உயிருடனும் அவனுக்கு உறவும் இல்லை. பற்றை துறந்து பாங்குடனே பணிகளை செய். இப்படி செய்பவன் பரம்பொருளை அடைவது மெய் என்கிறார் பகவான். ஆம், ஜனகன் முதலானோர் கடமையை செய்தே முக்தி அடைந்தார்கள். உனக்காக இல்லை என்றாலும் உலக நன்மைக்காக காரியத்தில் நீ ஈடுபட்டே ஆக வேண்டும். நம்ம யாரும் சும்மா இருக்க முடியாதுங்க. இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, அப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க மாமனாருக்கு உதவியா இருக்கேன்னாரு. மாமனார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வீட்டுல சும்மாதான் இருக்கிறேன்னாரு. அந்த மாதிரி எல்லாம் இதுல சொல்லிட முடியாது. உனக்காக இல்லை என்றாலும் உலக நன்மைக்காக காரியத்தில் நீ ஈடுபட்டே ஆக வேண்டும். ஏன் எனில் தலைவன் செய்வதையே மற்றவர்கள் செய்கிறார்கள். அவன் நியாயம் என்பதையே மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னைத்தான் எடுத்துக்கொள்ளேன். பகவான் கிருஷ்ணர் தன்னைவே உதாரணமா சொல்றார். என்னைத்தான் எடுத்துக்கொள்ளேன். மூவுலகிலும் எனக்கு கடமைகள் இல்லை, இனி அடைய வேண்டிய உடைமைகள் இல்லை. ஆனால் நான் விடாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். எனக்கென்ன என்று நான் எதுவுமே செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும்? என்னை பின்பற்றி எல்லா மனிதர்களும் எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருப்பார்கள். இதனால் உலகங்கள் எல்லாம் அழிந்து போகும், ஜாதிகள் எல்லாம் கலந்து போகும், மனித இனமே குலைந்து போகுங்கிறார் பகவான். பரதகுமரா, பாமர மக்கள் பொருளாசையால் தொழில் செய்கிறார்கள். பாருங்க நம்ம எப்படி தொழில் செய்கிறோம்ங்கிறத தெளிவுபடுத்துறார். அறிவாளன் உலக நன்மைக்காக ஆசை அற்றவனாய் தொழில் செய்ய வேண்டும். இப்ப பாமர மக்களுக்கும் அறிவாளனுக்கும் இந்த இடத்துல வித்தியாசப்படுத்துகிறார். அப்பாவி மக்கள் உள்ளத்தில் அந்த அறிவாளன் தடுமாற்றத்தை உண்டாக்க கூடாது. அனைத்து தொழில்களிலும் அறிவாளன் ஈடுபட்டு மற்றவர்களையும் ஈடுபடுத்த வேண்டும். இயற்கையின் உந்துதல் உலகின் தொழிலை இயக்குகிறது. இப்ப இந்த இத்தனை இயக்கத்துக்கும் காரணம் இயற்கையினுடைய உந்துதல் தான். ஆனால் அவை மனிதன் என்ன சொல்றான்? நான் செய்தேன், நான் செய்தேன், நான் செய்தேன் என்று குதிக்கிறான். உன்னை அறிஞன்தான், உண்மை அறிஞன்தான் அது இயற்கையின் செயல் என்று உணர்ந்து ஆசையை துறக்கிறான். ஆசை மிகுதியால் தொழில் செய்யும் மந்த புத்திக்காரர்களை அறிஞர்கள் குழப்பக்கூடாது. என் மத கோட்பாட்டை பின்பற்றுகிறவர்கள் வினைகளிலிருந்து விடுபடுவார்கள். பொறாமையால் இதை பின்பற்றாமல் இகழும் மூடர்கள் அழிந்து விடுவார்கள். அனைத்து உயிர்களுமே இயற்கையின் ஏதிப்படிதான், அனைத்து உயிர்களுமே இயற்கையின் நியதிப்படிதான் இயங்குகின்றன. அறிஞனும் கூட தன் இயல்புபடிதான் நடக்கின்றான். அதை தடுப்பதில் பயன் இல்லை. அந்தந்த புலனுக்கு அந்தந்த நுகர்ச்சியில் விருப்பு வெறுப்புகள் இருக்கிறது. இந்த விருப்பு வெறுப்புகள் கட்டுக்குள் இல்லை என்றால் அவையே அவனை அழிக்கும் எதிரிகளாக இருக்கிறது. மேலும் திறனுக்குரிய தொழிலை நன்கு நுட்பத்துடன் செய்வதை காட்டிலும் தனக்குரிய தொழிலை தரம் கொன்றவே செய்தாலும் கூட அதுவும் உயர்ந்தது என்கிறார் பகவான். சுய தர்மத்தை நிறைவேற்றுவதில் ஒருவன் இருந்தாலும் அதுவே சிறந்தது. பரதர்மத்தை செய்வதோ மிகவும் ஆபத்தானது. ஆகையால் அர்ஜுனா, நீ செய்யும் காரியத்தை எனக்கே அர்ப்பணித்து விடு. அது உன்னுடையது என்ற எண்ணத்தை நீக்கிவிடு. குழப்பங்கள் அனைத்தையும் போக்கிவிடு. பொங்கி எழுந்து போரிட புறப்படு என்கிறார். இதை கேட்ட அர்ஜுனன், விஷ்ணுகுல கிருஷ்ணா, மனிதன் தான் விரும்பாவிட்டாலும் பலவந்தமாக ஏவப்பட்டு
பாவப்பட்ட செயல் செய்கிறானே அது ஏன்? இதற்கு பதிலாக கண்ணன் சொல்கிறான், காமமும் குரோதமும் தான் அதற்கு காரணம். அது மயக்கத்தில் பிறக்கிறது, பெரும் தீனி தின்கிறது. அதுதான் உனக்கு பகை என்பதை நீ தெரிந்து கொள். நெருப்பை சூழ்ந்திருக்கும் புகையை போல், கண்ணாடியில் படிந்திருக்கும் கரையை போல், கருவை மூடியிருக்கும் கர்ப்பப்பை போல் ஆசையானது ஞானத்தை சூழ்ந்திருக்கிறது, மூடியிருக்கிறது. ஆசையே ஞானத்தின் நித்திய வைரி. அது காம வடிவம் கொண்டது, நிரப்பவே முடியாது. புலன்களும் புத்தியும் மனமும் தான் இந்த ஆசையின் இருப்பிடம். இவை அறிவை மறைத்து மனிதனை மயங்க வைக்கிறது. எதுங்க? புலன்களும் புத்தியும் மனசும் தான் நம்ம அறிவை மயங்க வைக்கிறது. ஆகவே பரதகுல செல்வா, முதலில் நீ புலன்களை அடக்கி காமத்தை அழித்து விடு. உடம்பை காட்டிலும் புலன்கள் உயர்ந்தவைதான், ஆனால் அவற்றிலும் மேலானது மனம். அறிவோ மனதை விட சிறந்தது, அறிவை விட உயர்ந்தது ஆத்மா. அந்த ஆத்மாவை அறிந்து கொண்டு, ஆத்ம சக்தியால் உள்ளத்தை திறந்து கொண்டு, வெள்ளற்கரிய காமம் எனும் பகையை கொன்றுவிடு, வென்றுவிடு என்று பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். இத படிச்ச போதுதான் அருட்தந்தை அவர்கள் கூறிய அரும் பொக்கிஷங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. நம்ம வாழ்க்கையில செயலுக்கு தக்க விளைவு என்பது இறை நீதி. இயற்கை நீதியை மதிக்கின்ற இறை உணர்வு அனைவருக்கும் வேண்டும். மனித சமுதாயத்தை காப்பதற்கு அறநெறி வேண்டும். இறை உணர்வையும் அறநெறியும் ஒன்றிணைத்து உயர்ந்த நோக்கத்தோடு திறமையோடு அளவு முறை பிறளாத விளைவறிந்த விழிப்பில் செயலாற்றி இன்பம் தூய்க்கும் வாழ்க்கை நெறிதாங்க அருட்தந்தை அவர்கள் குடித்த கர்மயோகம் என்பது எனக்கு புரிஞ்சது. கர்மயோகத்துல 3 முக்கிய அம்சங்களை பார்க்கிறோம். ஒண்ணு விளைவறிந்த விழிப்பு நிலை, இன்னொன்னு இந்த உலகத்துல சமூகம் தான் நமக்கு எல்லாம் கொடுத்தது. சாப்பாடு கொடுத்தது, உடை கொடுத்தது, போக்குவரத்துக்கு வாகனம் கொடுத்தது, நமக்கு கஷ்டம்னு வர்ற போது பொருள் கொடுத்தது, உடலுக்கு முடியாத போது மருத்துவம் கொடுத்தது, எல்லாமே சமூகம். அப்போ நமக்கு எந்த பொருள், சின்ன பொருள் கிடைச்சாலும் அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல நம்ம என்ன செயல் செய்தாலும் சரிங்க, அந்த செயலுக்கு விளைவு உண்டு. அப்ப இந்த 3 விஷயத்தையும் நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம இயற்கையோட இணைந்த வாழ்வியல் முறையில வாழ்ந்த வரைக்கும் நமக்கு துன்பமே கிடையாது. என்னைக்கு செயற்கை கருவிகளை நம்ம கையாள முற்பட்டமோ அந்த காலத்துல ஏற்படக்கூடிய சிக்கலாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும். அப்ப நம்ம எப்படி வாழணும்னு அருட்தந்தை அவர்கள் கர்மயோகமாக அறுத்து சொல்றாரு பாருங்க. தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் தீமை இயலாமல் நன்மையே விளைவிக்கக்கூடிய முறையில் செயலாற்றி வாழ்வதுதான் வாழ்வியல் அறம் என்கிறார் மகரிஷி. இந்த விளக்கத்தை உணராத வரைக்கும், பெறாத வரைக்கும் நம்ம கிட்ட செயல் ஒழுக்கம் வருமா? கண்டிப்பா வராதுங்க. இறை உணர்வு பெறாமல் அற வாழ்க்கைக்கு வர முடியுமா? அதுவும் முடியாது. அற வாழ்க்கை என்பது இறை உணர்வுக்கு இணங்கி திறன்பட செயலாற்றுவது. இப்போ இதனாலதான் எல்லா மகான்களுமே இறை தத்துவத்தை அடிப்படையாக வைத்தார்கள். கர்மம் என்றால் செயல், யோகம் என்பது யோக் என்கிற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது, தமிழாக்கம். யோக் என்றால் இணைப்புன்னு அர்த்தம். 2 மாட்டு வண்டி இருக்குங்க, அந்த 2 மாடுகளையும் இணைப்பதற்கு நுகத்தடி போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த இணைப்பு. அதாவது இணைப்பு என்று பொருள். ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மா நினைவோடு கடமையாற்றுவது கர்மயோகம். கர்மா என்பது மனம் சார்ந்த செயல்கள். மனம் சார்ந்த செயல்களிலே இன்பமும் வரும், துன்பமும் வரும். கர்மயோகம் என்பது இறைநிலையோடு இணைந்து செயலாற்றுவது. இறைநிலை நமக்குள்ள எப்படி இருக்கு, நம்மை வழி நடத்தக்கூடிய அறிவாக இறைநிலை இருக்கு. அந்த அறிவோட நாம செயல்பட்டா செயல் ஒழுக்கம் இருக்கும், தர்மம் இருக்கும், அறம் இருக்கும். கர்மத்தின் விளைவில் இன்பம் வரும், துன்பம் வரும். ஆனால் கர்மயோகத்தின் விளைவில் இன்பம் மாத்திரம்தான் வரும். இது மனிதனுக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும். இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறமாற்றி வாழ்வது தாங்க வாழ்க்கையில் கர்மயோகம். இதைதான் சாமி ஒரு சூத்திரமாக நமக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு செயலிலும்
தனக்கோ பிறருக்கோ, இந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதுல தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ இன்பத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நம்மளுடைய எண்ணம் இருக்க வேண்டும், நம்மளுடைய சொற்கள் இருக்க வேண்டும், நம்மளுடைய செயல்கள் இருப்பது அனைத்தும் கர்மயோகம். நாம சில நேரங்கள்ல நல்லதாலும் விட முடியாம தவிக்கிறோமா இல்லைங்களா? நல்லதுன்னு தெரிஞ்சாலும் செய்ய முடியாம விழிக்கிறோம். ஏன்? வழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே உள்ள தவிப்பு. கர்மயோகத்தை புரிஞ்சுக்கணும், அதற்கு பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்து கடைசீட்டுல எப்பவுமே யோக நிலையில நம்மளை வச்சுக்கணும். அறிவை முழுமைப்படுத்தணும். மனிதனை நிறை மனிதனாக மாற்றுவது கீதையினுடைய நோக்கம். மனிதனை இறைநிலையோடு இணைத்து செயல்புரிய 2 பாதை நமக்கு இருக்குங்க. ஒண்ணு ஞான யோகம், இன்னொன்று கர்ம யோகம். ஞான யோகம் என்பது அறிவில் உயர்ந்தவர்களுக்கு, பற்றற்ற இறை உணர்வோடு வாழ்பவர்களுக்கு உரியது. அந்த பக்குவத்தை பெற முடியாத சாதாரண மக்கள் அத்தனை பேருக்கும் தாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமே இறைவனை அடைய முடியும். இதுதான் கர்மயோகம். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும்? தங்கள் செயல்களை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்தால் ஞானத்தை பெற முடியும். ஞான யோகம் கர்ம யோகம் இரண்டுமே மகாபாரதத்துல காட்சியா நம்ம பார்க்க முடியும். உன்னை நீதான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு என்று கேட்டான் சகாதேவன். கண்ணனும் அன்பன் மனமறிந்தான் கட்டுக என்று ஆய வடிவு 10,000 கொண்டான். அதாவது பகவான் கிருஷ்ணர் இந்த போரை நிறுத்த முடியாதா அப்படின்னு சகாதேவன் கேட்கிறாரு. ஏன்னா சகாதேவன் ஞான மார்க்கத்துல ஜோதிடத்துல அவன் பெரிய வல்லுனர் இல்லையா? கேட்ட உடனே முடியும்னா 2 காரியம். ஒண்ணு என்ன? கிருஷ்ணா ஒன்ன கட்டி போடணும். 2வது என்ன? அர்ஜுன கொண்டு போடணும். அர்ஜுன கொண்டு போட்டலாம் அது நடக்கும். ஆனா என்ன கட்டும் நீ அது எப்படி முடியும்னா, என்ன கட்டுறதுக்கு உன்னால முடியுமான்னு அது தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறான். சகாதேவன் உட்கார்ந்தான், தவத்துல மூழ்கனான், அன்புல ஆண்டவனை கட்டி போட்டான். அப்போ இங்க ஞான யோகத்தில் சகாதேவனுக்கு இந்த விஸ்வரூப தரிசனம் கிடைச்சது. கர்ணன் என்ன பண்றான்னு பாருங்க. யுத்த காலத்துல அர்ஜுனன் அம்பு பட்டு மயங்கி கிடக்குறான். அர்ஜுனுடைய அம்புக்கு கர்ணன் உயிரை போக்குகிற சக்தி இல்லை. பரமாத்மாவான கிருஷ்ணர் சொல்றாரு ஜீவாத்மாவான அர்ஜுனன் கிட்ட, நீ எத்தனை அம்புகள் எய்தாலும் கர்ணன் சாக மாட்டான். அவன் செய்த தர்மம் அவனை காப்பாற்றுகிறது. நீ பேசாமல் ஓய்விடு, நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன்னு போறான். அந்தணன் வேடத்துல போய் கர்ணன் கிட்ட அவன் செய்த புண்ணியங்களை எல்லாம் யாசகமாக பெறுகிறார். அதற்கு பிறகு கிருஷ்ண பரமாத்மாவே அவரே விரும்பி கர்ணன் என்கிற அந்த ஜீவாத்மாவுக்கு தன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கிறார். பிறகு பகவான் கர்ணனிடத்தில் கேட்கிறார், கர்ணா உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், நீ என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன் என்கிறார். கர்ணன் கெட்டவனாக இருந்திருந்தால் துரியோதனன் ஜெயிக்க வேண்டும் என்று கேட்கலாம் அல்லவா? வரம் கேட்டிருப்பான் அல்லவா? துரியோதனன் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தானே அவன் தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்தான். செஞ்சோற்று கடன் கழிக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தவன் அல்லவா கர்ணன். ஆனால் கர்ணன் துரியோதனன் ஜெயிக்க வேண்டும் என்று வரம் கேட்கவில்லை. கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து என்ன சொல்றான்னு பாருங்க. கிருஷ்ணா, எனக்கு ஒரு வரமும் தேவையில்லை. இந்த உலகத்தில் உன்னை பார்ப்பதற்காக மக்கள் எத்தனையோ பிரம்ம பிரயத்தனம் எடுக்கிறார்கள். பல பேர் பூஜை புனஸ்காரங்கள் அர்ச்சனை எல்லாம் செய்து உன்னை அடைய முயற்சிக்கிறார்கள். இன்னும் சில பேர் தண்ணியிலையும் காற்றிலையும் நெருப்புலையும் கடும் தவம் இருக்கிறார்கள். இன்னும் பல பேர் வேதங்களையும் உபன்யாசங்களையும் படித்தும் கேட்டும் உன்னை பார்க்க பாராயணம் செய்கிறார்கள். இவற்றை எதையுமே நான் செய்யாமல் உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து கொண்டே இருக்கிறேன். இதை விட வேறு என்ன பேரு எனக்கு வேணும் கிருஷ்ணான்னு கேட்கிறான். அதனால நான் மனம் நிறைவாகவே சாகிறேன். கிருஷ்ணா எனக்கு அது போதும்னா. கடமையின் வழியில் வாழ்ந்தவன் கர்மயோகி கர்ணன், ஞானத்தின் வழியில் வாழ்ந்தவன் சகாதேவன். இருவருமே இப்பொழுது பரம்பொருளை பார்த்திருக்கிறார். தரிசனத்தை உவந்து வெளிப்படுத்தினார் பகவான் இருவருக்குமே. இதைதான் அருட்தந்தை அவர்கள் ஒரு பாடல்ல சொல்வாரு, கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான்.
கடமையில் வாழ்பவன் கடவுளை நாடுவார். கடமைக்கும் கடவுளுக்கும் மிகுந்த நெருக்கம் இருக்குங்க. இததான் அருட்தந்தை நமக்கு எளிமையா சொல்லியிருக்காங்க. யார் ஒருத்தர் தன்னுடைய கடமைகளை நிறைவாக செய்யவில்லையோ அவர்களுக்கு கனவில் கூட கடவுள் வரமாட்டார். இப்ப நம்ம டியூட்டி நம்ம கண்டிப்பா செய்யணும். நாம எத்தனை விதமான வண்ண வண்ண உடை உடுத்தலாம். காவி வேட்டி கட்டலாம், கருப்பு வேட்டி கட்டலாம், மஞ்ச வேட்டி கட்டலாம், பச்சை வேட்டி கட்டலாம், தாடி வளர்க்கலாம், தத்துவம் பேசலாம். ஆனா இறை அனுகிரகம் கிடைக்குமான்னா கிடைக்காது. அதனால இறையை உணர்ந்து, உயிரை உணர்ந்து, ஆத்மாவை அறிந்து மனிதன் பின்பற்ற வேண்டிய தர்மமே கர்மயோகம் தான் என்று பகவான் தான் தெளிவுபடுத்துறார். 3வது ஸ்லோகத்துல இந்த தாற்பயத்தை பகவான் வெளிப்படுத்துகிறார். ஒரு சாதாரண மனுஷன் கூட சாவதற்குள்ளார இறைவனை உணர்ந்து முழுமை அடைய முடியும். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது கர்மயோகம்னு பகவான் சொல்றார். கர்ம இந்திரியங்களை அடக்கி இந்திரிய விஷயங்களை மனதால் எண்ணிக்கொண்டிருக்கும் மூடன் பொய் ஒழுக்கமுடையவர் என்று 6வது ஸ்லோகம் தெளிவுபடுத்துகிறது. கர்ம இந்திரியங்கள் எது? கைகள், கால்கள், வாய், கருவாய், எருவாய் இவை செயல் செய்யக்கூடிய கர்ம இயந்திரங்கள். கர்ம இயந்திரங்களை அடக்கி ஆச்சார அனுஷ்டானங்களுடன் தவம் செய்ய முடிகிறதான்னு பாருங்க. நம்ம மனம் புலன் உணர்வுகளான தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்வை உணர்வு, ஓசை உணர்வு என்று இந்திரிய சுகங்களை மனசால நினைச்சுக்கிட்டே இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதையில சொல்லுவார். ஒரு யோகி ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துக்கு எதிர்த்த மாதிரி ஒரு பெண் தாசி இருந்து தவறான பாதையில் போயிட்டு இருக்காங்க. இதை தினமும் அந்த யோகி பாக்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, ஏமா என்னுடைய ஆசிரமத்துக்கு முன்னால இருந்துகிட்டு நீ இப்படி பண்றிய அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா ஒண்ணும் பேசல. அந்த அம்மாவுக்கு வேற பிழைக்கிறதுக்கு வேற வழி தெரியல. அவங்க அந்த தவறான பாதையிலேயே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச காலம் பார்த்தாரு, திரும்ப இந்த அம்மா போகவும் மாட்டேங்கிறாங்க, இவங்க இந்த தொழில ஈடுபடுறாங்களேன்னு அவருடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு, அவங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்கன்னு ஒவ்வொருத்தர் வந்தா ஒவ்வொரு கல்லா பொறுக்கி போட்டு வச்சாரு. கடைசீட்டுல பார்த்தா அவர் பொறுக்கி போட்ட கல்லு மலை மாதிரி குவிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு நாள் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டாரு, ஏம்மா நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்க பாருங்க, நீங்க செஞ்ச பாவம் மலை போல் குவிந்து விட்டது. ஆனால் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா சொர்க்கத்தை அடைய முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அந்த அம்மா வீட்டுல போய் உட்காந்துட்டு தினம் அழுகுறாங்க. இறைவா, எனக்கு குலைக்கிறதுக்கு ஒரு வழி தெரியாம தானே நான் இந்த தவறான பாதையில போயிட்டேன். என்னை ஏன் சாமி நீ இப்படி கொடுமைப்படுத்துற? இந்த பிறவியிலே என்னை இறைநிலையை அடைய வச்சிரு அப்படின்னு அந்த அம்மா தினம் அழுகிறாரு. ஒரு நாள்ல அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த யோகியும் அதே நாள்ல இறந்து போறாரு. இந்த 2 பேரையும் யமதூதர்கள் கொண்டு மேல போறாங்க. அங்க போன உடனே நீதிதேவன் கணக்கை பார்த்துட்டு அந்த அம்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்க. இந்த பெரிய யோகிய நரகத்துக்கு அனுப்பிச்சு. அவர் நீதிதேவன், நான் எவ்வளவு பெரிய யோகியாக இருக்கிறேன், எவ்வளவு பேருக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்கிறேன், ஆனா என்னை நீ எனக்காக பாருங்க, மிகப்பெரிய ஆசிரமம் ஜீவ சமாதி கட்டுறாங்க, என்னை விட்டு நீங்க கொண்டு போய் நரகத்துக்கு போக சொல்றீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்டான். அப்பதான் அவர் சொன்னாரு, பாருங்க, அந்த அம்மா தவறான வழியில தான் தன்னுடைய வாழ்க்கை பாதையில இருந்துச்சு. ஆனா தான் செய்யறது தவறுங்கிறத நீங்க ஒரு நாள் சொன்னீங்க. அன்னையிலிருந்து அந்த அம்மா எனக்கு ஏன் இப்படிப்பட்ட உடம்பை கொடுத்துட்டு, இப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுத்துட்டு, இப்படிப்பட்ட தொழிலை கொடுத்துட்ட, இறைவா என்னை நீ ஏத்துக்கோ, எனக்கு மறு வாழ்க்கை தெரியலன்னு அந்த அம்மா சரண்டர் டு கடவுள். அதனால அந்த அம்மாவுடைய பாவத்தை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொண்டான். அந்த அம்மா சொர்க்கத்துக்கு போறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? யோகியாக இருந்து அந்த அம்மா வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு கல்லா பொறுக்கி போட்டு இருந்தீங்க. உங்களுடைய உடைதான் ஆன்மீக மார்க்கத்தில் இருந்தாலும் உங்களுடைய உள்ளம் பிறரை குறை காண்பதிலே இருந்ததுன்னு நீதிதேவன் சொன்னதாக அந்த கதை. நம்மளுடைய இந்திரிய பலவீனம் இருக்கிற வரைக்குங்க நாம கர்ம யோகத்திற்கு வர முடியாது, ஞான யோகத்தையும் வெட்டி பிடிக்க முடியாதுன்னு 6வது ஸ்லோகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மனமும் இந்திரியங்களும் ஒரே நிலையில் செயல்பட வேண்டும். நினைக்கின்ற எண்ணம் இறைவனின் எண்ணமாக இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு எண்ணம் வருதுன்னா அது கடவுள் கொடுத்த எண்ணமா இருக்கணும். அர்ஜுனா, ஞான இந்திரியங்களை மனதால் அடக்கி பற்றற்ற கர்ம இந்திரியங்களை கொண்டு காரியங்களை செய்பவன் மேலானவன் என்று 7வது ஸ்லோகத்துல பகவான் புரிய வைக்கிறார். ஞானேந்திரியங்களை நாம் வசப்படுத்த வேண்டும், பிறகு கர்மேந்திரியங்களை முறைப்படுத்த வேண்டும். ஞானேந்திரியங்களை வசப்படுத்துவது எப்படி? கை கால்களை கட்டி போட்டா ஆடாம அசையாம உட்காரலாம்.
ஆனா காற்றுக்கு எங்க வேலி இருக்கு, கடலுக்கு எங்க மூடி இருக்கு. இந்த மனசை எப்படி நிக்க வைக்கிறது? இந்திரிய சுகங்களில் இருந்து மனதை அவ்வளவு சுலபமாக விடுவிக்க முடியாது. அதற்கேற்ற பயிற்சியும் முயற்சியும் எடுக்க வேண்டும். அதை கொடுக்கக்கூடிய ஒரு மாக்களைவார். அதனாலதான் அருட்தந்தை அவர்கள் பஞ்சேந்திரிய தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தவத்தை கொடுத்திருப்பது புலன்களில் அளவு முறை காக்கவும், புலன் இன்பங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிற மனதை விடுவிக்கவும் செய்ய வேண்டிய ஒன்று. மெய், வாய், மூக்கு, கண், காது என்ற 5 புலன்களையும் முறைப்படுத்தி விட்டால், இந்த புலன்களை கட்டுப்படுத்தி விட்டால் மனம் கட்டுக்குள் வந்துவிடும். இந்த பஞ்சபூத தவத்தை தினமும் செய்து கொண்டே வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக புலன்களில் மாற்றம் வரும். காலத்தால் மனம் இந்திரிய ஒழுக்கங்களில் நிலை பெற்றுவிடும். ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் சரியாக பயன்படுத்துவனே ஞானி. நித்திய கர்மத்தை நீ செய். செயலின்மையை விட செயல் சிறந்தது. செயலிலானுக்கு உடலை பேணுதல் கூட இயலாதுங்கிறார். நீங்க ஒண்ணுமே செய்யாம சும்மாவே உட்கார்ந்துருந்தீங்கன்னா கடைசியா உங்க உடம்ப நீங்க காப்பாத்திக்கிறதே ரொம்ப கஷ்டம். இது 8வது ஸ்லோகத்துல பகவான் தெளிவுபடுத்துகிறார். கர்மத்தை பகவான் எப்படி பிரிக்கிறார் பாருங்க. நித்திய கர்மம், காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம், நிசித்த கர்மம். நித்திய கர்மத்திலே நிஷ்காமிய கர்மம் என்றும் பல வகையாக பகவான் பிரிக்கிறார். நித்திய கர்மம் என்பது என்ன? எந்த செயலை செய்வதனால் எந்த லாபமும் இல்லை, அந்த செயலை செய்யாமல் விட்டால் துன்பம் வருமோ, அது நித்திய கர்மம். ஒண்ணும் இல்ல, நம்ம சாப்பிட்டு இருக்கோம். தினம் சாப்பிட்டு என்ன சுகத்தை கண்டோம் அப்படின்னு மனசு நினைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், திடீர்னு சாப்பிடாம விட்டுலாம். இப்ப சாப்பிடுறது நித்திய கர்மம். இப்ப சாப்பிடாம விட்டுட்டோம்னு வச்சுங்க, என்ன ஆகும்? 1 வாரம் 10 நாள் தாங்கலாம், அதுக்கு மேல போனா சங்குதான். அப்ப இங்க உணவு உண்பது என்பது நித்திய கர்மா. நித்திய கர்மாவை செய்யற போது மனசை பக்குவப்படுத்தணுமா வேண்டாமா? உடல் நலத்துக்கென்று உணவு சாப்பிடுகிற செயலில் மனம் ஊடுருவி இணைந்து அந்த உணவின் அமைப்பு, தன்மை, சுவை எல்லாவற்றையும் கணிக்கிறது. நீங்க மைசூர் பாவை எடுத்து வாயில வச்ச உடனே அது இன்ன கடை மைசூர் பான்னு உங்களால சொல்ல முடியும். வாயில எடுத்து லட்டை வச்ச உடனே இது திருப்பதி லட்டுன்னு உங்க மனசு கணிச்சு சொல்ல முடியும். பிடிச்சது பிடிக்காததுன்னு நம்ம மனசு இது தரம் பிரிச்சு பார்க்கிறது. மனமாக இயங்குகிற ஜீவகாந்த சக்தி. அப்போ மனமாக இயங்குகிற ஜீவகாந்த சக்தி தூண்டப்பட்டால் சுகம் கிடைக்கிறது. மனம் இப்போ ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ட உடனே நம்ம மனசு போதுங்கும். இப்போ அப்படியே லட்டு கொண்டு வந்து வைக்கிறீங்க, அப்படியே சுட இப்பதான் பொரிச்சு அப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க. மணக்க 4-5 லட்டு சாப்பிட்டாலும் நம்ம மனசு போதும்னு சொல்லுதுங்களா? சொல்லாது. ஏன்னா மனம் அதிகமான உயிர் சக்தியையும் தன்மாற்றத்தையும் விரும்புகிறது. இதுதான் இன்பம். இன்னும் கொஞ்சம் பிரியாணி சாப்பிடும்போது தெரியும், 1 கப்பு வச்ச உடனே இன்னும் கொஞ்சம் கொண்டு வர மாட்டாங்களான்னு மனம் இயங்குகிறது. மனம் நித்திய கர்மத்தை செய்யும் போது கிடைக்கிற இன்பத்தையும் துன்பத்தையும் கணிச்சுக்கிட்டு இன்பத்திற்குரிய செயலை அதிகம் வேண்டும்னு விரும்புகிறது. ஆக இந்த மன விருப்பம்தான் காலப்போக்கில் அழுத்தமான எண்ணங்களாக மாறுகிறது. எண்ணங்கள் உடலை கருவியாக பயன்படுத்தி செயலை செய்ய வைப்பதால் நித்திய கர்மமே இப்ப கடைசியில காமிய கர்மமாக நம்மளை தூண்டுது. அதுவே பேராசையாக மாறி இன்னும் வேண்டும்னு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருக்கு. ஆசைப்பட்டது கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. கிடைச்சாலும் அனுபவிக்க உடல் நலம் வேணுமா இல்லைங்களா? அப்ப விளைவு உடலை பாதிக்காமல் இருக்கணும்னா இயற்கை நீதிக்கு ஒத்து வர வேண்டும். ஆனா இயற்கை நீதி இதற்கு ஒத்து வராது. இயற்கை நீதிக்கு ஒத்து வாழ்வதே இன்பம். இயற்கை நீதிக்கு முரணாக வாழ்ந்தால் அது துன்பம். துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயலை தவிர்ப்பது நிசித்த கர்மா. யஞ்ஞ கர்மா தவிர மற்ற கர்மத்தில் இவ்வுலகம் கட்டுண்டு கிடக்கிறதுன்னு பகவான் சொல்றார். நாம் செயல்பாடுகளை இறை நீதிக்கு ஒத்தபடி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் யஜ்யம்ங்கிறது. தட்சிணாமூர்த்தி என்பது குருஸ்தானம். குரு நோக்கி அமர வேண்டும். இதுதான் தட்சிணாமூர்த்தி தத்துவம். நம்மளுடைய உச்சி தென்புலன்னு சொல்லுவாங்க. மனதை உச்சியில் துரியத்தில் வைத்து வாழ்வது இயற்கை விதிகளுக்கு ஒத்ததாக அமையும். அது தட்ச யக்கியம்.
இப்ப நாம தென்னை மரத்துல இருக்கிற தேங்காயை பறிக்கிறோம்னு வைங்களேன். தேங்காய் முற்றி கொப்பரை ஆயிட்டா தானா விழுந்து கீழே விழுந்துடும். அது இயற்கை நீதி. நாமே தேங்காயை பறிச்சோம்னா அது இயற்கை நீதி அல்ல. பறித்தல் என்றாலே இன்னொன்னுக்கு உடமையாக இருப்பதை நம் விருப்பத்திற்கு எடுத்துக்கொள்வது. இது விலங்குகளினுடைய நீதி. புழுவுல தொடங்கி மனித குரங்கு வரைக்கும் எல்லாரும் இதைத்தான் செய்யறது. ஆனா புழுவுல இருந்து மனித குரங்கு வரைக்கும் தனக்குத்தானே உணவை உற்பத்தி பண்ணி கொள்ளக்கூடிய திறன் கிடையாது. ஆனா மனிதனுக்கு அந்த திறன் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை முறை அப்படியா? பங்கிட்டு வாழ்வது, பகிர்ந்துண்டு வாழ்வது, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை முறை. சமுதாய அமைப்பில் சேர்ந்து உழைக்கிறோம், பயன்களை நம்ம பங்கிட்டு வாழ்கிறோம். சிருஷ்டியினுடைய துவக்கத்தில் பிரம்மதேவன் யக்கியத்தோட பிரஜைகளை படைத்து இதனால் விருத்தி அடையுங்கள், இது உங்களை காமதேனுவாகட்டும் பகவான் 10வது ஸ்லோகத்துல சொன்னார். இறைவன் பஞ்சபூதங்களை உருவாக்குனாரு, ஜீவராசிகளை உருவாக்குனாரு, நாமும் சந்ததிகளை உருவாக்கணும். விதைய போட்டு தாவர இனத்தை உருவாக்கணும். இயந்திரத்தை பயன்படுத்தி வளங்களை படைச்சோம். இது உருவாக்குதல். பறித்துண்ணுதலை விட பங்கிட்டு உண்ணுவதுதான் மிக உயர்ந்தது. பங்கிடுவதலை விட படைத்தல் மிகவும் உயர்ந்தது. மனிதர்களை தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு படைக்க தெரியுமா? தெரியாது. அந்த ஆற்றல் இருக்கிறதா? இல்லை. இயற்கை வளங்களை உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தி வாழ்க்கை வளங்களாக மாற்றுகிற அறிவின் திறமும் உடல் உறுப்புகளின் செயல் தாங்க கலை என்று சொல்லப்படும். இதுல இசைக்கலை, நடனக்கலை, ஓவியக்கலை அப்படின்னு பல்வேறு கலைகள் இருக்கிறது. இந்த கலைகள் எல்லாம் ஞானேந்திரியங்களுக்கு இன்பத்தை தரக்கூடியவை. பொதுவாக கலை என்றாலே வாழ்க்கை வளங்களை மேன்மைப்படுத்துவது. நுண்கலை என்பது மனதுக்கு களிப்பூட்டுவது. படைத்தல் என்பது யாகம், உருவாக்குதல், அழித்தல், கொடுத்தல். கல்வியும் ஞானமும் கொடுக்க கொடுக்க குருவிடம் இருந்து வளர்கிறது, சிஷியன்கிட்டையும் வளர்கிறது. நம்முடைய அறிவு ஈஸ்வர பிரமையோடு செய்ய வேண்டும், ஈஸ்வர அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும். நான் செய்கிறேன், நான் கொடுக்கிறேன் என்று எண்ணாமல் செய்வதில் தான் கர்மயோகம் வெற்றி பெறுகிறது. இந்த ஜீவனுடைய துன்பம் நீங்க வேண்டும் என்ற கருணையோடு ஆத்மார்த்தமாக கொடுத்தால் பொருள் வளரும். அப்படி வளர்ந்ததுனால தானே கர்ணன் எல்லாருக்கும் கொடுத்தான். நல்ல சிந்தனை பண்ணி பார்த்தால் யக்ஞமே வாழ்க்கைக்கு வளங்களை கொடுக்கக்கூடியது. அது காமதேனு என்று உருவப்படுத்தினார். யக்ஞம் என்பது சிறப்பு ஈனும், செல்வம் ஈனும், முக்தி முதலான எல்லாம் ஈனும். யக்ஞத்தின் வழியாக செயல்படுகிற போது நீங்கள் தேவர்களை பேணுங்கள், தேவர்கள் உங்களை பேணட்டும், பரஸ்பரம் பேணி பெரும் நன்மை பெறுவீர் என்று அந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. நாம் தேவர்களை பேண வேண்டும். தேவேந்திரன் என்பது நம்மளுடைய இந்திரிய சுகங்களுக்கு அதிபதி. இந்திரியம் என்பது தேவர் என்ற வார்த்தைக்கு தத்துவார்த்தம். ஞானேந்திரியங்கள் 5ம் கர்மேந்திரியங்கள் 5ம் நம் உடலுக்குள் இருக்கிறது. நாம ஒரு வாரம் சாப்பிடலன்னா இவைகள் வேலை செய்யுமா? காது செவிடா போன மாதிரி ஆயிடும், கண்ணு பஞ்சடிஞ்ச மாதிரி போயிடும், குடல் காற்று இல்லாத பலூன் மாதிரி ஒட்டி போயிடும். ஆகவே இந்திரியங்களை பாதுகாத்து உலக இன்பங்களை துய்ப்பதிலேதான் இனிமையான வாழ்க்கை கலை இருக்கிறது. யாகத்தால் பேணப்பட்ட தேவர்கள் உங்களுக்கு நாடிய போகங்களை நல்குவார்கள். அன்னனம் அவர்களால் கொடுக்க பெற்று அவர்களுக்கு கைமாறு செய்யாமல் நுகர்பவன் திருடன். இப்ப பாருங்க, இறைவன் கொடுத்தத நாம மட்டும் வச்சுக்கிட்டா நம்ம நல்லவரா கெட்டவரான்னு சொல்றோம். அனுபவங்களில் மனம் சிக்கிக் கொள்வது நித்திய கர்மா. இது அனுபவங்கள்ல மனம் சிக்கிக்கும். அப்படி சிக்கிடுச்சுன்னா நித்திய கர்மாவில் இருந்து காமிய கர்மா நிலைக்கு போயிடுவோம். காமியம் என்றால் ஆசைகள். அது பேராசையா மாறி எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு இழுக்கும். கிடைக்கிற வரைக்கும் மனம் பெருசா நினைக்கும். நமக்கு ஏதாவது கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இது இவ்வளவுதானா, இன்னும் பெருசா வேணும், இன்னும் அழகா வேணும்னு மனம் நினைக்கும். இதுதான் அந்த பேராசை. யாருக்கிட்ட இல்லை இன்னைக்கு அந்த பேராசை? தான் சம்பாதித்ததை தனக்கு மட்டுமே உடைமை என்று வைத்துக் கொள்வதா நன்மையா? சிந்தனை பண்ணி பாருங்க. ஒரு குழந்தை உருவாவதற்கு யார் காரணம்? ஒரு தாயும் ஒரு தகப்பனும். ஆனா அந்த குழந்தை பிரசவிப்பதற்கு எது தேவைப்படுகிறது? மருத்துவமனை தேவைப்படுகிறது, மருத்துவர், மருந்து, செவிலியர், இப்படி சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த உழைப்பு தேவைப்படுகிறது. இவர்களுக்கு நாம திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம கணக்கு பார்க்கணுமா இல்லையா? வாங்குவதை விட கொடுப்பது குறைவாக இருந்தால் அவன் கடன்காரன் என்று கீதை சொல்கிறது. கொடுக்கவே இல்லை என்றால் அவன் திருடன் என்று சொல்கிறது.
பூட்டை உடைத்து உள்ளே போய் பொருளை எடுப்பது மட்டும் திருட்டு அல்ல. சமுதாயத்தில் பெற்ற வளத்தை நாம் சமுதாயத்திற்கு தரவில்லை என்றால் நாமளும் திருடந்தா. களவு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் அது தர்மம். பூட்டு மேலே பூட்டு போட்டு பூட்டி வைத்தால் அது கர்மம். நம் பேராசைகளை நீக்கினால் யஜ்ஞத்தின்படி செயலை அமைத்துக் கொள்ள முடியும். யாகத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். பாவிகள் பாவத்தை உண்ணுகிறார்கள். இப்ப உணவுல இருந்து உயிர் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாங்க. மலையிலிருந்து உணவு உற்பத்தி ஆகுது, யஜ்யத்திலிருந்து மலை உற்பத்தி ஆகிறது. இப்படி சொல்லும் போது மனிதனுடைய கடமைகள் விளக்கப்படுகிறது பாருங்க. தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள், சுற்றத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகள் எல்லா மனிதருக்கும் உண்டு. அதை எப்படி செய்யணும்னு அருட்தந்தை சொல்றாரு பாருங்க. ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்க்க வேண்டியது மனிதருடைய கடமை என்கிறார் அருட்தந்தை அவர்கள். இதுல பித்ரு யஜ்யம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. காலமான தாய் தந்தையர்கள் பேய் பிசாசா அலைஞ்சிட்டு இருந்தாலும் சரிங்க, பூமியை தாண்டி சூரிய காந்த களத்துல இருந்தாலும் சரிங்க, இல்ல உண்மையிலேயே சிவலோகம் போயிருந்தாலும் சரிங்க, அவர்கள் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் எல்லாத்துக்கும். அவர்கள் எவ்வுலகில் எந்த நிலையில் இருப்பினும் இன்புற்று இருப்பார்களாக என்று அவர்களை குறித்து நித்தமும் நல்ல எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். உயிரோடு இருக்கும் பெற்றோர்களுக்கு நாள்தோறும் பணிவிடை செய்வதுதான் பித்ரு யஜ்யத்தினுடைய மிகச்சிறந்த கோட்பாடு. அப்பா அம்மா செத்த பிறகு வருஷா வருஷம் திதி கொடுக்குறோம் பாருங்க, அது தேவையா அப்படின்னா கீதை தெளிவு சொல்லுது. உயிரோடு இருக்கும் போது சாப்பாடு போடாமல் செத்த பின் பிண்டம் வைத்தால் அது போய் சேராது என்று கீதை தெளிவுபடுத்துகிறது. அதனால் தத்துவங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட தத்துவங்களிலே நமக்கு தெளிவு வருகிற வரை சிந்திக்க வேண்டும். இல்லை என்றால் சரியான கருத்துக்கள் இருந்தும் வாழ்க்கைக்கு பயன்படாமல் போய்விடும். எந்தெந்த உறவுகளில் இருந்தும் எந்தெந்த வசதிகளில் இருந்தும் உன்னை நீங்கள் விலக்கிக் கொள்கிறாயோ அதனால் வரக்கூடிய துன்பங்களில் இருந்து நீ விலகி விடுவாய் என்கிறது. நெருப்பானது புகையினாலும் கண்ணாடி அழுக்கினாலும் சிசு கருப்பையினாலும் மூடப்பட்டிருப்பது போல ஞானம் ஆசையினால் மூடப்பட்டிருக்கிறது. இந்திரியங்களும் மனதும் புத்தியும் அதற்கு இருப்பிடமாக இருக்கிறது. இவைகளால் ஞானத்தை மறைத்து மனிதனை மயக்குகிறது என்று பகவான் 38வது ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறார். அதாவது அறிவை புலனின்பங்கள் மறைத்திருக்கிறது. மாயை விளக்கினால் மயக்கம் தெளிந்துவிடும். சிக்கலிலும் துன்பங்களிலும் இருந்து இன்பங்கள் என்று கருதி அதிலே மனம் சிக்கிக்குது பாருங்க, அதுதான் மனமயக்கம். மாயை மறைக்க மறைந்த மறைபொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள், மாயை மறைய மறைக்க வல்லார்க்கு காயமில்லை கருத்து இல்லை தானே என்னாரு திருமந்திரம். திருமூலர் அதை தெளிவுபடுத்துகிறார். மாயை நம்மை மறைக்க வேண்டும், இல்லை எனில் மாயையை நாம் மறைத்து விடும் என்கிறார் திருமூலர். அறிவின் வெளிச்சத்தில் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அறிவு திருக்கோயில் எவ்வளவு அருமையான வேலை செய்து பாருங்க. அறிவின் வெளிச்சத்தில் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அறிவை புலன்கள் வெல்வது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்வது உயர்வு. சாமி அருமையா சொல்லுவாங்க. அறிவு புலன்களை ஆட்சி செய்கிற போது புலன் இன்பங்களில் அளவு மீறப்படுவதில்லை, மாறுபடுவதும் இல்லை. அதனால் இயற்கை துன்பங்கள் இல்லை, இன்பங்கள் மட்டுமே மிஞ்சுகிறது. இந்திரியங்களை அடக்கி ஞான விஞ்ஞானத்தை அளிக்கின்ற பாவ வடிவாம் ஆசையை அறவே ஒழித்துவிடு. இந்திரியங்கள் உடலினும் பெரிதாம், அவற்றிலும் மேலானது மனம். புத்தியோ மனதை விட ரொம்ப பெருசுங்க. புத்திக்கும் உயர்ந்தது ஆத்மா என்கிறது இந்த ஸ்லோகம் 41, 42. மனம் புலன்கள் ஊடாக இணைந்து செயல்படுவதால் புலன்களை விட மிக உயர்ந்தது ஞானம். மன்னிக்கணும், மனம். மனதுக்கு புத்தி அடிப்படை. புத்தி என்பது புறமனம், புலன் வழியாக செய்யக்கூடிய செயல்கள். சித்தம் என்பது நடுமனம், புலன்களை மூளையோடு இணைத்து செயல்படுவது. அகங்காரம் என்பது அடிமனம், மூளைக்கு அடித்தளமாக உள்ள ஆத்மா நிலையில் நின்று செயல்படுவது. ஆன்மாவில் தோன்றுகின்ற எண்ண அலைகள் மூளைகளின் வழியாக சிந்தனை செய்து அதற்குரிய செயல்களை முறைப்படுத்தி செய்தால்
சிக்கல்களும் துன்பங்களும் வாழ்க்கையில் கிடையாது. ஆன்மா என்ற தெய்வீக நீதிமன்றத்தில் அனைத்து வினைகளும் பதிவுகளாக இருப்பாக, சஞ்சித கர்மாவாக, பிராரத்த கர்மாவாக அங்க 2 அடுக்குகளாக பதிந்திருக்கிறது. புத்தியிலும் மேலான ஆத்மாவில் ஆத்மாவை அடக்கி வெல்ல முடிய ஆசை வடிவுடையதுமாகிய சத்ருவை அழித்து விடுவாயாக என்று ஸ்லோகம் 43 தெளிவுபடுத்துகிறார். குருட்சேத்திரம் என்பது நடக்கக்கூடிய பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். ஆத்மாவை சிக்கலில் இருந்து ஆழ்த்துகிற பேராசை என்ற குணத்தை எதிரியை அழித்து விடுவாயாக என்கிறார் பகவான். மாறாக துரியோதனனை அழித்து விடு என்று பகவான் சொல்லவில்லை. இந்த தன்மையை பெறுவதற்கு மனிதன் நிஷ்காமிய கர்மத்திற்கு வர வேண்டும். எத்தகைய உயிர்களுக்கும் இன்பம் காத்து, சாமி சொல்லுவாங்கல்ல, எல்லா உயிர்களிலும் இறைவனை பார்க்க வேண்டும். எத்தகைய உயிர்களுக்கும் இன்பம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் மாற்றி வாழுகிற வாழ்க்கை நல பேரு தாங்க கர்மத்தை தான் சாமி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன், இது உலக பொதுவாம் அருள் நெறி சமயமாகும். ஒத்ததிரு உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம் ஒரே தெய்வம் சுத்தவெளி உயர் அருட்பேராற்றவும் வாழ்வாம். தூய காந்த தத்துவமே இதற்கு வேதமாகும். எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறமாற்றி வாழும் பேரு என்று அருட்தந்தை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். பகவான் கிருஷ்ணரை போன்று கர்ம யோகத்தை ஒரு வேத வியாசராக வேதாத்திரி மகரிஷி இருந்து நமக்கு அறிவாக விளங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக புரிந்து நலமாக செய்து வளமாக வாழ்வோம் என்று அனைத்து இறை உணர்வாளர்களையும் வாழ்த்தி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இறையருளுக்கும் குருபிரானுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை சமர்ப்பித்து அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமைதி என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். கர்மயோகம் என்ற தலைப்பிலே பல்வேறு கருத்துக்களை மிக பக்குவமாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைத்தார்கள். செய்கின்ற கடமைகளை முழு முயற்சியோடு முழுமையாக செய்கின்ற காரியமே கர்மயோகம் என்று சொன்னார்கள். கர்மம் என்பது செய்யும் தொழில். அந்த செய்கின்ற தொழிலை நிறைவாக செய்தால் அதுவே கர்மயோகம் என்று சொன்னார்கள். எந்த கடமையை செய்தாலும் ஈஸ்வர கடமையாக நினைத்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். கர்மயோகம் 3 அங்கங்களை கொண்டது. விளைவறிந்த விழிப்பு நிலை, சமுதாயத்திற்கு நன்றி செலுத்துவது, செயல் விளைவு தத்துவம் உணர்ந்து செயல் செய்வது என்றெல்லாம் சொன்னார்கள். இறையை உணர்ந்து, உயிரை உணர்ந்து, ஆத்மாவை அறிந்து கொள்வதே கர்மயோகம் என்றெல்லாம் சொல்லி மிகச் சிறப்பானதொரு சிந்தனை விருந்து அளித்த பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்களுக்கு இந்த சிறப்பு சிந்தனை மன்றம் தனது மனதார வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மகிழ்கின்றது. இப்போது நமது மன்ற முறைப்படி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன், அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், அவருடைய அருள்துறை பொருள்துறை அனைத்தும் வாழ்க வளமுடன். இதுவரை ஆர்வத்தோடு இந்த இணைப்பிலே இணைந்து சிறப்பானதொரு சிந்தனை விருந்தை செவிமடுத்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நன்றியை காணிக்கையாக்குகிறோம். இதே போல நாளை மாலை 3 மணிக்கு நடக்க இருக்கும் சிந்தனை விருந்திலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற உங்கள் அன்பிற்கினிய சேலம் மண்டல பொருளாளர் SP சண்முகம் ஆகிய அடியேன், மகளே நீ மகத்தானவள் என்ற தலைப்பிலே பேச உள்ளேன். அதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் உலக நல நாட்டம், உலக நல
வாழ்த்து பாடி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம் என கூறி தங்களிடமிருந்து வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய மண்டல பொருளாளர் சண்முகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே ஓருலக ஆட்சி உயர்வோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார் முழுதும் பொருள்துறையில் சமநீர் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர் வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். உலக நாள் வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.